You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் மீண்டுமாய் சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை வரவைப்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். தொடர்ந்து வேத வசனத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்கிறார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய திருசபை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மத்தில கர்த்தருடைய வார்த்தைகளை ரொம்ப அழகா விதைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கண்டிப்பா இந்த விதைகள் பலன் தரும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். வசனங்களை வாசியுங்கள், வசனத்தை கை கொள்ளுங்கள், வசனத்தின்படி நடக்க ஆரம்பியுங்கள். தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். போன எபிசோட் பேசிக்கொண்டே இருக்கும்போது நம்மத்துல ரெவரண்ட் மெல்கிசேதக் அவர்கள் பேசும்போது நேரம் முடிஞ்சதுனால அந்த 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து அவர் வாசித்து கொண்டே வந்தார். அப்போது நிற்க வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாய் தான் இந்த எபிசோட் பார்க்கப்படுகிறது. நாம் தொடர்ச்சியாக இந்த வசனங்களுக்குள்ள போக போகிறோம். நேரடியாய் ரெவரண்ட் மெல்கிசேதக் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பும் அவருடைய பாதுகாப்பும் எகிப்துக்கு அனுப்பப்படுதலும் திரும்ப எகிப்துக்கு வரவழைப்பதை குறித்து நாம் இப்பொழுது கடந்த எபிசோட்ல நாம் பார்த்தோம். இங்க நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு நேரங்களிலும் தேவ தூதனால் சொப்பனத்தின் வழியாக ஆண்டவர் அருமையாய் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். 400 ஆண்டுகள் எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் இல்லை, எந்த ஒரு தீர்க்க தரிசியும் இல்ல, தேவன் ஜனங்களோடு இடைப்படவில்லை. இப்ப ஆண்டவர் இடைப்பட்ட உடனே இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிருக்காக, இரட்சகருக்காக அவர் அடிக்கடி மனிதனோடு இடைப்படுகிறதை, வசனத்தின் நிறைவேறுதலாக இடைப்படுகிறதை, வழி நடத்துதலை இங்கே நாம பார்க்கிறோம். இப்ப இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது தேவன் அந்த பிள்ளையை எவ்விதமாக பாதுகாத்து, நீங்கள் எகிப்துக்கு போய்விடுங்கள் என்று சொன்னால் யோசேப்பு குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போனார். எது வரைக்கும் இருந்தார்னா, ஏரோது மரணம் அடைகிற வரைக்கும் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து தன்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்ற தீர்க்கதரிசியின் மூலியமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது என்று சொல்லி இந்த 15ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது. அதற்கு கீழே நம்ம வரும்பொழுது, ஏரோது சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை அவன் அறிந்து, தான் ஏமாற்றப்பட்டதை அவன் உணர்ந்து மிகவும் கோபமடைந்து ஆட்களை அனுப்பி சாஸ்திரியிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். அப்ப பாருங்க, இவனுக்குள்ள இருந்த அந்த உக்கிர தாண்டம் மிக கொலை வெறியாக மாறினது. எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்துவை அழித்துவிட வேண்டும். இது பிசாசினுடைய தந்திரமான காரியம். மோசே பிறந்த பொழுது கூட இப்பேற்பட்ட காரியங்கள் தான். 3 மாதம் ஒலிக்க வச்சாங்க, அதுக்கப்புறம் நைல் நதியில விட்டாங்க. அப்போ இப்பேற்பட்ட காரியங்கள் தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது. இயேசு கிறிஸ்து பிறக்கிற நாட்களில கூட இப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் தான் நடந்தது. இதை குறித்து ஜெய்க்மரை அவர்கள் இப்ப பேசுவார்கள். அது மாத்திரமல்ல, இந்த மத்தேயின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தெளிவான சில காரியங்கள் அங்கு தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகவும் கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளுக்கு கேட்ட திட்டமாய் விசாரித்து காலத்தின்படியே அப்ப அந்த காலத்தை பார்த்தால் 2 வருஷம் கடந்திருக்கிறது. 2 வருஷம் உட்பட்டு கடந்து காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். அப்ப இந்த இடத்துல ஒரு ராஜா தன்னுடைய தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியது அவன் மேல் விழுந்த கடமை. தன் உயிரையாவது பணயம் வைத்து தேசத்தின் மக்களை காப்பாற்ற பொறுப்புள்ளவர் தான் ராஜா. ஆனா இந்த இடத்துல இந்த ராஜா அந்த தேசத்தில் இருக்கிற குறிப்பிட்ட பட்டணத்தில் இருக்கிற எல்லையில் இருக்கிற எல்லா 2 வயது உட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்தான். அப்படி என்றால் தன்னுடைய இதே 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்படி என்றால்
தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஒரு ஆபத்து வருகிறது, தன்னுடைய ஆளுகைக்கு ஒரு ஆபத்து வருகிறது. இந்த ஸ்தலத்துக்கு வருவதற்கு குறுக்கு வழித்து அவன் வந்தான். அப்படி என்றால் தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டி கொள்ளும்படியாக ஈவு இரக்கமின்றி சிறு குழந்தைகளுக்கு கூட அவன் கொலை செய்கிறான் என்பதை குறித்து இருக்குது. இது எது பார்க்கிறேன்னு சொன்னாக்கா, இந்த பூமியிலே தங்களுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டி கொள்வதற்காக எதையும் செய்ய சாத்தான் மனுஷனை பயன்படுத்துகிறான். இந்த இடத்துல இந்த ஏரோது ராஜா தன்னுடைய அரசாட்சியை நிலைநாட்டி கொள்ளும்படியாகத்தான் அவன் மக்களுக்கு நன்மை செய்யல, குழந்தைக்கு நன்மை செய்யல, தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டி கொள்ளணும், தன்னுடைய அரசாட்சியை நிலைநாட்டணும், நான் ஆளுகை செய்யணும். எனக்கு விரோதமாக ஒரு குழந்தை பிறந்து விட்டதா, அதான் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அதனால் அவன் போட்ட ஒரு சதி திட்டம், தன்னுடைய பதவியை காத்து கொள்ளும்படியாய், தன்னுடைய ஸ்தானத்தை காத்து கொள்ளும்படியாய் ஈவு இரக்கமின்றி குழந்தை அவன் என்ன செய்யறான்? 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தையும் கொன்று போடுகிறான். ஆனால் இவனுடைய நோக்கம் என்ன? சாஸ்திரத்தை சொல்லும் பொழுது அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லுகிறான். ஆனா பரலோக ராஜ்யம் என்ன சொல்லுகிறது? அவனை குழந்தை கொலை செய்ய தேடுவான். பரலோகம் எப்பவுமே போய் சொல்லாது. பரலோக ராஜ தூதன் சொன்னது 16 வசனத்திலே அது நிறைவேறுகிறதா பார்க்கிறோம். அவனுடைய எண்ணத்தை ஒரு நாள் வந்தது, அவன் அந்த குழந்தை சாகடிக்க முடியாது. ஏன்னா அவனுடைய சதி திட்டம் பூமியில் இருக்கிற குழந்தைக்கு அல்ல, பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் சதி திட்டம் தீட்டுகிறான். இந்த பூமியிலே மனுஷனுடைய யோசனைகள், சதி திட்டங்கள் தேவ ராஜ்யத்தையும் தேவ திட்டத்தையும் தடை செய்யவே முடியாது. யோபு சொல்வாரு, தேவரே நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட. இயேசு மரிக்கணும், நமக்காக ரத்தம் சிந்தணும், மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அது ஏரோது வழியாக கொலை செய்ய வேண்டியது இல்ல. கர்த்தர் ஒரு திட்டத்தை, ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். ஒரு நாள் வரணும். 33 வயதிலே அவர் என்ன செய்தார்? தன் ஜீவனை தந்து நமக்காக மரித்தார். அவர் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். யார் அவரை என்ன செய்யல? கொலை செய்யல, தன் ஜீவனையே ஒப்பு கொடுக்கிறார். இந்த இடத்துல மனுஷன் தன்னுடைய ராஜ்யத்தை காத்துக்கொள்ளும்படியாய் எதை வேண்டுமானாலும் செய்வான். இந்த உலகத்தை பார்க்க முடிகிறது. தன்னுடைய அரசாங்கத்தை நிலைநாட்டிக் கொள்ளும்படியாய் யார் எவ்வளவு பேர்னா சாகட்டும், நான் அரசாட்சி செய்யணும். அதைத்தான் இந்த ராஜா செய்தான் என்பதை குறித்து தெளிவாக இந்த இடத்துல நமக்கு எடுத்து உரைக்கிறது. அப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க சொல்லிட்டு வரும்போது ஒரு விஷயத்த பாருங்க. தேவதூதன் தெளிவா நடத்துறாரு. யோசேப்பை ரொம்ப அழகா நடத்துறாரு. பிள்ளைய கொலை செய்ய வகை தேடுவான், எழும்பி எகிப்தில போய் நான் சொல்ல மட்டும் அங்கே இருக்கணும்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்போ ஏரோது சாத்தானால ஏவப்பட்டிருக்கலாம், ஆனா அந்த சாத்தானால அவங்க எங்க போனாங்கன்னு சொல்ல முடியல பாருங்க. அவன் சொல்லி இருக்கலாம்ல, இப்போ அவனால நடத்தப்படுறான்னா அவங்க எகிப்துக்கு போயிட்டாங்க, அந்த பிள்ளை அங்கதான் இருக்குதுன்னு அவனால நடத்தவே முடியாது. ஆகையால தான் மொத்த குழந்தையும் கொன்று போடுறாங்க. தேவனுடைய சித்தத்தை சாத்தானால் புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் சொல்றேன், ஆண்டவர் தெளிவான பாதையில நடத்துகிறவர். அப்படி இந்த உலகத்தின் அதிபதி நடத்த முடியாது. அவன் பொய்யும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஆகையால் பரலோகம் ஒண்டிதான் தம்முடைய பிள்ளைகளை தெளிவான பாதையில நடத்தும் என்பதை ரொம்ப துல்லியமாய் தெளிவாய் புரிந்து கொள்ளணும். அவங்க சொல்ற மாதிரியே இந்த யோசேப்பை கேட்கிறாரு, அதெல்லாம் நம்ம பார்த்து நடக்கணும். அவர் சொல்ற மாதிரியே என்ன சொல்லப்பட்டதோ, என்ன ஆலோசனை கொடுக்கப்பட்டதோ அப்படியே தான் அவர் கடந்து போறாங்க. ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுறாரு. இதுல இன்னும் அநேக காரியங்களை ரெவரண்ட் மெல்கிசேதேக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம தொடர்ச்சியா கேட்க போகிறோம். இதுல நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு ஒரு கருசனையோடு கூட பாதுகாப்போடு கூட சொப்பனத்தின் வாயிலாக இவர்களை வழிநடத்தி எகிப்துக்கு போய் சில காலம் அங்கேயே இருந்தார்கள். நாங்கள் தேவ கிருபையினால் இஸ்ரவேல் தேசத்திற்கு போகும்பொழுது இயேசு எகிப்தில எங்க இருந்தாரோ அங்கே இன்றைக்கும் யூத ஒரு ஆலயம் அங்கே இருக்கிறது. யூத எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு ஆலயத்தை அங்கே இயேசு வளர்ந்த இடத்துல, அவர் எகிப்தில வாழ்ந்த இடத்துல, எகிப்து தேசம் வேறொருத்தவங்க கையில் இருக்குது, ஆனா அந்த இடத்துல யூத குலத்தை சேர்ந்த ஒரு ஆராதனை அங்கே தொடர்ச்சியாக இன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காலம் அவர்கள் அங்கே இருந்தார்கள். மறுபடியுமாக இந்த ஏரோது நித்திரை அடைந்த பின்பு, அவன் மரித்த பிற்பாடு அவனுடைய எல்லா அந்த கோபங்கள் தணிந்து விட்டு இருக்கும், அழிஞ்சு விட்டு இருக்கும். அவனுடைய சுவாபங்கள், அவனுடைய பட்டத்துக்கு அவனுடைய குமாரன் ஆகிய வசனம் சொல்லுகிறது, அர்கெலேயு என்பவன் அவன் யூதா பட்டணத்துல அரசாளுகிறான் என்று கேள்விப்படுகிறான். அப்ப பாருங்க, மறுபடியும்
தேவதூதன் நீங்க சொல்றாரு, நீ இப்போ பெத்லகேமுக்கு போ. இவர்கள் வரும்பொழுது பிரயாணப்பட்டு தாயும் வயது குழந்தையும் தாயும் கூட்டிக் கொண்டு அவர்கள் எருசலேமுக்கு பெத்லகேமுக்கு வரலாம் என்று இருக்கும் பொழுது அங்கே கேள்விப்படுறான், இங்கே அந்த ஏரோதனுடைய ஸ்தானத்தில் அவனுடைய குமாரன் யூதாவை ஆளுகை செய்கிறான் என்ற அந்த செய்தியை கேட்ட உடனே யோசேப்புக்கு மறுபடியும் பயம் வந்துருது. பயம் வந்த உடனே இவர்கள் அங்கே போகாமல் நாசரேத்திற்கு போகிறார்கள். இங்கேயும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. நாசரேத் ஊர் யோசேப்பினுடைய ஊரும் மரியாளுடைய ஊரமா இருக்கிறது. அந்த நாசரேத் என்பது நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு ஊர், அற்பமான ஒரு ஊர், ஏழை ஜனங்கள் வசிக்கிற ஒரு பட்டணம் என்று சொல்லி அங்கே சரித்திரம் சொல்லப்படுகிறது. அங்க பாரு, முக்கியத்துவம் இல்லாத ஒரு சிறிய பட்டணமாக அது இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நசரேனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுவதற்கு அவர் நாசரேத் என்னும் ஊரிலே வந்தார். சில பேர் இயேசு நசரேய விரதம் கொண்டவர் என்று சொல்லுவாங்க. அது இல்லை. நசரேய விரதம் என்று சொன்னால் சவரன் கட்டி அவர்கள் மேல படக்கூடாது, ஷேவ் பண்ணக்கூடாது, அவர்கள் அப்படி ஆண்டவருக்காக இருக்க வேண்டும். அப்படி இருந்தவன் தான் சிம்சோன். அவனுடைய தலைமுடி எடுக்கப்பட்ட பொழுது அவன் மேல் இருந்த அபிஷேகம் போய்விட்டது. அப்பொழுதுதான் தேவ வல்லமை இழந்தான், அபிஷேகத்தை இழந்தான். அவன் கண்கள் பிடிங்கப்பட்டவனாக அவன் சத்துரு கையில ஒப்பு கொடுக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்து நசரேனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற அர்த்தம் அவர் நாசரேத்தூரிலே வளர்ந்தார். அப்ப தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக இங்க ஒரு ஏசாயா 53 அதிகாரம் 3 வசனத்துல அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் பாடுபட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவருமா இருந்தா, புறக்கணிக்கப்பட்ட இடம் நாசரேத் ஊர், அற்பமா இருக்கப்பட்ட. இப்ப கூட நம்ம தேசத்துல பட்டணங்கள்ல இருக்குது. சில இடம் சொன்னாக்கா, ஐயோ அங்கேயா ஸ்லம் ஏரியாவா, ரொம்ப அது ஒதுக்கப்பட்ட இடமாச்சே, வேற மக்கள் வாழ்கிற இடமாச்சே அப்படின்னு சொல்லி எப்படி எண்ணப்படுகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு ஊராக நாசரேத் இருந்தது. ஆகினால தான் பிலிப்பு சொல்லும் பொழுது நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை பிறக்குமோ. எங்க அற்பமா எண்ணப்பட்டாங்களோ அந்த இடத்துல இருந்து தான் மேசியா உதித்தார். இயேசு கிறிஸ்து அவர் வந்தார், இஸ்ரவேலை ஆளுகிற தேவன் அங்கே வந்தார் என்று சொல்லி தெளிவாக இங்க சொல்லப்படுகிறது. லூக்காவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 39 வசனம் இதுமாய் சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பிற்பாடு கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்திற்கு திரும்பி போனார்கள். கலிலேயாவில் உள்ள நாசரேத்துக்கு இவர்கள் திரும்பி போன, நியாய பிரமாணத்தின்படி செய்து என்ன விருத்த சேதனம் செஞ்சு தான் ஊராகிய நாசரேத்துக்கு இவர்கள் போனார்கள் என்று சொல்லி இங்க வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது மிக தெளிவாக அவர் நசரேனாகிய இயேசு என்று அழைக்கப்படுவதற்கு இங்கே சொல்லப்படுகிறது. யோவான் 1 அதிகாரம் 45-46. இப்ப 46ல இயேசு கிறிஸ்து நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லப்படுவதற்கு அடையாளம் பாருங்க. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். வந்து பார், இதைதான் நம்ம காஸ்பலா சொல்லணும். வந்து பார், மேசியாவை வந்து பார், கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பார். இன்றைக்கு வந்து பார். ஆமா, நன்மை பிறந்திருக்கிறது. மேசியா வந்திருக்கிறார். இயேசு இரட்சகராய் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக 23வது வசனம் 2 அதிகாரத்தின் 23வது வசனம் அழகா சொல்லுது பாருங்க. நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேயன் எனப்படுவார் என்ற தீர்க்க தரிசனங்களால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து, சாஸ்திரிகள், அவர் பிறப்பு, சாஸ்திரியுடைய வழி நடத்துதல், யோசேப்பு இவர்கள் எகிப்துக்கு கொண்டு சென்றுதல், திரும்ப எகிப்திலிருந்து வரவழைக்கிறதல், எல்லாம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இவைகள் நடந்திருக்கிறது. அப்போ இந்த சம்பவங்கள் ரொம்ப தெளிவா, ரொம்ப துல்லியமா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாஸ். ரொம்ப தெளிவா ஆண்டவர் வழிநடத்துகிறார். அந்த வழிநடத்துதல், அன்னைக்கு தூதர்கள் செய்த அந்த வழிநடத்துதல், இன்னைக்கு ஆவியானவர் நம்ம மத்தியில வாசமா இருந்து செய்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஆவியானவருக்கு நம்ம செவி கொடுத்து நடக்கிறோமா? நீங்க எல்லாமே முன்கூட்டியே அறிவிக்குது. நீங்க சொல்லுங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல தேவ அழைப்பை
தேவனுடைய காரியங்களை அறிந்தவர்கள் ஆவியானவர் சத்தம் கேட்டு நடக்க முடியும். இன்னைக்கு அது இல்லை. பேதுரு சந்தேகப்பட்டார். ஆண்டவர் பேதுருவோடு இடைப்பட்டு அந்த ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து போனதை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அதான் தேவ அழைப்பு பெற்று தேவ தரிசனம் கண்டு இருக்கிறவங்க, இப்படி சொல்லலாமா, பொன்னுக்கும் பொருளுக்கும் உலக மதிப்புக்கும் மரியாதைக்கும் தெய்வீகத்தை உணர்ந்து வாழாமல் இருக்கிறவங்க அதற்கு செவி கொடுக்க முடியாது. ஆத்தும பாரம் உள்ளவர்கள், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று இருக்கிறவங்க அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி கீழ்ப்படிந்திருக்க முடியும். 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆவியானவர் பேசுகிறார் பிலிப்போடு. ஒரு மனுஷன் கூட முக்கியம். ஒரே ஒரு மனுஷனுடைய ஆத்துமா வெளியேற பெற்றது. அதை நிராகரிச்சிருக்கலாம். ஏற்பட்ட ஆபத்து நிமித்தம் பிலிப்பு, ஆனால் ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு போனதினால் ஒரு ஆத்துமா, பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் இல்லை, அந்த வெளியேற பெற்ற ஆத்துமாவை எது வரைக்கும் கொண்டு போனார் என்றால் ஞானஸ்நானம் வரைக்கும் கொண்டு போய் அதை தெளிவாக்கி பரலோகத்து கொண்டு போவதற்கு. இன்னைக்கு உலகத்தில் தெளிவில்லாத ஜனங்கள் இருக்காங்க. அந்த தெளிவில்லாத ஜனங்களை கொண்டு வர வேண்டுமானால் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். நாளைக்கு பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம்னு சொன்னால் அன்றன்றைக்குரிய காரியத்தில் கவனம் செலுத்தி செஞ்சால்தான் தேவ திட்டத்தை தெளிவாக நிறைவேற்ற முடியும். அடுத்த மாதம் என்று சொன்னால் மனுஷிகம் வந்துவிடும். இதற்கிடையில மற்றவர்கள் ஆலோசனை வந்துவிடும். அங்க தவறான காரியங்கள் உள்ள வந்த பிறகு தெய்வீக திட்டம் உடைக்கப்படும். ஆக தேவ சத்தம் கேட்கும் போது, தேவன் உணர்த்தும் போது எந்த ஒரு ஊழியரோ, எல்லாரோட கர்த்தர் இடைப்படுகிறார். எந்த ஊழியரோ சாதாரண மனிதர்களோ அவருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படியும் போது தெளிவாய் ஆவியானவர் அவர்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய ஊழியத்தின் பாதைகளிலும் பல முறை தோல்வி கண்டிருக்கிறோம். தேவ சத்தம் கேட்காததினால் அவமானப்பட்டு இருக்கிறோம், இழந்து இருக்கிறோம், வெட்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் ஆவியானுடைய சத்தம் கேட்டு கீழ்ப்படியும் போது அவ்வளவு மகிமையான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற செய்தி அதுதான். அன்றைக்கு அவர்கள் தேவ சத்தம் கேட்டு நடந்ததினால் இன்றைக்கும் அந்த சத்தம் நம்மையும் தெளிவாய் நடத்துகிறது. அப்ப இந்த செய்தியின் வாயிலாய் மனித சத்தம் கேட்டு செயல்படுகிற மக்கள் இன்றைக்கும் தேவ சத்தம் கேட்டு செயல்பட்டால் கண்டிப்பாக அவருடைய நோக்கம் நிறைவேறும். மூலமா நம்ம நோக்கமே தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவ சித்தத்துக்கு வர வேண்டும். நானும் ஊழியம் செய்கிறேன், நானும் உபதேசிக்கிறேன், நானும் வாழ்கிறேன் என்ற நாட்களை வீணடிப்பதை விட கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும், நான் அடிக்கடி சொல்லுவேன், 6 மாதம் தேவ சத்தம் கேட்டு தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட யோவான் ஸ்நானன் கர்த்தருக்காக இருந்ததினால் அவன் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் தெய்வீகத்தை மேன்மைப்படுத்தி கடந்து போனான். இன்றைக்கும் நாட்கள் கடைசி, நாட்கள் எப்போ முடியும்னு தெரியாது. நமக்கு வீழ்ச்சி அடைந்த தேவ பிள்ளைகளின் வாழ்க்கை இருக்கிறது. ஆவியானவர் சத்தம் கேட்போம். பாதுகாப்பு வேண்டுமா? தேவனை உயர்த்த வேண்டுமா? நாம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டுமா? இன்றைக்கு தேவ ஆவியானவர் நடத்துகிற, அன்றைக்கு தூதர்கள் மூலம் நடத்தப்பட்டார்கள், இன்றைக்கு தூதன் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்மோடு தங்கி இருக்கிற ஆவியானவர் தெளிவாய் நடத்துகிறார். வெற்றியுள்ள ஊழியம், வெற்றியுள்ள வாழ்க்கை, வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்ய வேண்டுமானால் ஆவியானவர் சத்தம் கேட்டு செயல்படும் போது கண்டிப்பாக கர்த்தருக்கு மகிமை வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. வேதத்திலே குறிப்பாய் ஆதியாமத்திலிருந்து அந்த பழைய ஏற்பாடு முடிகிற வரையிலும், அதன் பிறகு புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிற வரையிலும், இன்னும் வெளிப்படுத்தல் வரையிலும் பார்க்கும்போது தேவனுடைய சத்தத்திற்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்திருக்கிறார்களோ எல்லோருக்குமே ஆசீர்வாதம் தான். அதற்கு 2 உதாரணத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். 2-3 உதாரணத்தை சுருக்கமாய். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அங்கே நோவா அவர் என்ன செய்திருக்கிறார்? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனம், அதாவது அந்த கடைசி வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆண்டவர் என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதை நோவா செய்து முடித்தான். அதே போலதான்
தேவன் நமக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதை செய்து முடிக்க வேண்டும். இரண்டாவதாக எபிரெயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தேவனுடைய கட்டளைக்கு அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யும்படியாய் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். இல்ல நிறைய சத்தியம் இருக்கு, இதை இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா, தேவன் சொன்ன வார்த்தைக்கு உடனே என்ன பண்ணிட்டாரு? கீழ்ப்படிஞ்சிட்டார். நோவா கர்த்தர் சொன்னபடி செய்து முடிச்சிட்டார். இவர் கீழ்ப்படிந்தார். மோசே எடுத்துக்கொண்டால் கர்த்தர் எனக்கு சொன்னபடி, கர்த்தர் எனக்கு காண்பித்த மாதிரியின்படி, கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடி. அப்ப அந்த தேவ மனிதர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் சொன்னபடி செய்தார்கள். அதே அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு கிருபை பெற்றிருந்தாங்க, அந்த பக்குவம் உள்ளவர்களா. அதான் இன்னைக்கு ஆவியானவர் உணர்த்துகிறத கேட்கக்கூடிய அந்த தன்மை நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு அநேக நேரங்கள்ல ஆவியானவர் உணர்த்துகிறார், ஆவியானவர் பேசுகிறார். ஒரு மனுஷனோட எப்படி ஆவியானவர் பேசுறாரோ அப்படி காரியங்களை பேசுறாரு. அவர் பேசி சொல்லுகிற காரியங்கள் ஒருவேளை நீங்க இப்போ ஆபிரகாம் சொல்லும் போது அவன் போகிற இடம் என்ன என்பது அவன் அறியாமல் அவர் சொல்லிட்டாரு, தெரியாது. இப்போ நம்ம கூட ஒருத்தர் எழும்பி புறப்படு அப்படின்னாக்கா எங்க போனோம் அவங்க கேட்பாங்க, எங்க போனோம் இப்ப அப்படிதான் முதல் கேள்வி. ஆனா அவர் அதெல்லாம் கேட்காமலே எழும்பி போயிருக்கிறார். அதுல இன்னொரு வார்த்தை பாருங்க, போ அப்படின்னு தான் சொன்னாரு, வான் கூப்பிடல. போ அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? தனியா தான் போனோம். அந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தார். ஆகவேதான் அங்க வசனத்துல பார்க்கிறோம், ஒரு அடி நிலம் கூட இல்லாத நேரம் ஒரு அதிகாரத்துல இருக்கு. அடுத்த அதிகாரத்துல பார்த்தா அவன் சீமானானான், ஐஸ்வர்யவானானா மாறினான். அது காரணம் என்னன்னு கேட்டா, கர்த்தர் சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். இன்றைக்கு நாமும் கூட, அதாவது இது எந்த வசனத்தை கம்பேர் பண்ணலாம்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடு, பின்பு இவைகள் எல்லாம் கூட சேர்த்து கொடுக்கப்படும். ஆமா, அவர் முதலாவது அதை தேடிட்டு போறாரு. அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கல, எனக்கு பணம் கொடுப்பியா, பொருள் கொடுப்பியா, எனக்கு சொத்து கொடுப்பியா, எங்க இருக்கிறதோட நல்லா வைப்பியான்லாம் கேட்கல. ஜஸ்ட் வார்த்தையை கேட்டார், அப்படியே நடந்தார், போயிட்டார். அதுக்கு பிறகு அவருக்கு என்னெல்லாம் சேர்க்கணுமோ ஆண்டவர் கொண்டு சேர்க்கிறார். ஆமா, சோ அதுதான் அங்க பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம பார்க்கிறோம். ஆமா, இப்போ அங்க கீழ்ப்படிதல் இருந்தது, உயர்த்தப்பட்டான். ஆனால் சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில பாருங்க, கீழ்ப்படிதல் இல்லை. ஆனாலும் ஆவியானவர் அவர் விட்டு போய்விட்டார், வேற ஆவி உள்ள வந்தது. ஆனா ஆவியானவர் தன்னை விட்டு போய்விட்டார் என்ற உணர்வு இல்லாம போச்சு. இப்போ இந்த காலத்துல குறிப்பா இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல சமூக வலைத்தளங்கள் நிறைய இருக்கு. பயங்கரமான ஒரு மீடியாக்குள்ள நம்ம எல்லாமே போறோம், எல்லா வசதிகளும் கொடுக்கப்படுது. இன்னும் போக போக அது கூடுதலாக ஆகுது தவிர குறைந்த பாடு கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில நிறைய பேர் சமூக வலைத்தளத்தையே பார்த்து வாழக்கூடியவர்கள். அதாவது ஆண்டவருடைய வழிநடத்துதலை விட்டு இப்போ கூகுள் மேப் எப்படி எல்லாத்துலேயும் போட்டு இடத்த கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்களோ, அதே போல் உலகத்தின் டெக்னாலஜியை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க தவிர தேவனிடத்தில் பெறக்கூடிய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை. அதனால தான் நிறைய ஊழியங்களும் சரி, நிறைய இடங்களிலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களும் சரி இடரல் அடைகிறாங்க. அதுக்கு காரணம் கிறிஸ்து இல்லை, ஏன்னா இவங்க தான் கீழ்ப்படியில. ரோமர் 1:21 சொல்றது, உணர்வில்லாததினால் அவர்கள் இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அப்போ ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறார், உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறார். என்ன செய்யணும்? எனக்கு செவி கொடுக்காவிட்டால். இந்த எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்ன ஒரு காரியம், 18ஆம் அதிகாரம் 25 வசனம் எசேக்கியேல் புத்தகத்துல, நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே கேளுங்கள், என் வழி செம்மையாய் இராதோ, உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையாய் இல்லாததாய் இருக்கிறது. உங்க வழிதான் சரியில்லை, என் வழி கரெக்டா இருக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என் வழி கரெக்டா இருக்கு. அப்போ எப்பவுமே தேவன் நடத்துகிற வழி ரொம்ப தெளிவா இருக்கும். அதுக்கு யோசேப்பு செவி கொடுத்து, யோசேப்பு சொல்ற மாதிரியே முதல்ல செவி கொடுத்து சிரமம் பாராம, ஏன்னா குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே கைட் பண்றாங்க. அப்படி கைட் பண்ணி தான் அவங்க போறாங்க. அப்படி போகும்போதும் என்னால முடியல, என்னால எப்படி போக முடியும், நம்ம இங்கே இருக்கலாம், எதுவுமே சொல்லல. அவங்க அதுக்கு கீழ்ப்படிஞ்சு போறாங்க. அங்க எல்லா விதமான காரியம் பாருங்க. அவங்க கூட தேவ நீதியை நிறைவேற்றினாங்க, பொக்கிஷம் தானா வந்துச்சு, அவங்களுக்கு தேவையான பொன் தானா வந்துச்சு, எங்க இருந்தா வந்துச்சு. அது இவங்க காரியெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னே
அவங்களுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டு வர்றார். அவங்க மூலியமா கொண்டு வந்து அந்த பிறந்த அந்த நாட்களில கொண்டு வந்து அவங்க கையில கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எல்லா பணங்கள் எல்லா வசதியும் தேவன் எப்படி கொடுத்தார் பாருங்க. காரணம், பரலோக நீதியை நிறைவேற்றினார்கள், பரலோக சொன்ன வழியை பின்பற்றினார்கள். இன்றைக்கு நாமும் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் பொருளுக்கு பின்பதாக, பணத்துக்கு பின்பதாக, உலகத்தின் காரியத்துக்கு பின்பதாக போகாம தேவ சித்தத்துக்கு பின்பதாக, அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த சத்தத்தின்படி நடக்க கவனமா இருந்து முன்னேறி போகும்போது நாட்கள் வேணா தாமதிக்கலாம், ஆனா நமக்கு சேர வேண்டிய எல்லா நன்மையும் தேவன் கொண்டு வந்து சேர்ப்பார். அவைகள் பின்பதாய் நம்ம ஓட தேவையில்லை, ஆனா வசனத்துக்கு பின்பதாய் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறதுக்கு பின்பதாய் போகும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். இப்போது இந்த தியானத்தில் நம்ம பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வரை ரொம்ப தெளிவாக சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த எபிசோடுக்கு போகும்போது 3ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து முன்னேறி கடந்து போகிறோம். இப்போ சில காலங்களுக்கு பிறகுதான், அதாவது ஒரு 30 வருஷம் காலம், அதாவது அவர் பிறந்து 30 வயசுல தான் அவர் ஞானஸ்தானம் பெறுறாரு. அப்போ அதுக்கு பிறகு நடந்த சில காரியங்களை அடுத்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை தியானிக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நிறைய காரியங்களை அவங்க பேசும்போதெல்லாம் நிறைய தாட்டங்க எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டேன்னா நேரம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக நடத்துகிறவர், எவ்வளோ கிருபையாக நடத்துகிறவர். அவரை பின்பற்றுவோம், அர்ப்பணிப்போம், தேவன் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரை இப்போது நாங்கள் அவங்க கிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.